திருப்பலி செலுத்திட விரைவோ, தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. மனிதம் மகிழ்ந்திட புனிதம் மலர்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. நல்வாழ்வின் தீபங்களா இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே, நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் பார்வையில் மதிப்பு மிக்கவராயும் விலையேற பெற்றவருமாய் இறைவனின் ஆசீர்வாதத்தால் மகிழ்ச்சியாயிருக்கும் நாள் பிறந்த நாள். இறை இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு நாள். கடவுள் நம்மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்றால் அவரின் சாயலாய் நம்மை படைத்தது தான். இன்று அவரின் சாயலாய் அவரது நற்செய்தி பணியை உலகெங்கும் பறைசாற்றிட தாயின் கருவிலேயே தன் பணிக்காய் தேர்ந்து கொண்ட அருட்பணி லியோ டோம்னிக் அவர்கள் இப்புவிக்கு வந்த நாள் தான் இன்று. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற திருவள்ளுவரின் திருக்குறளுக்கும், உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் என்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் திருவாசகங்களுக்கும் சொந்தக்காரராய் இருப்பவர்தான் நம் பங்கு தந்தை அருட்பணி லியோ டோம்னிக். பிறந்த நாள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் வயதோடு ஒன்றை கூட்டுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் அவர் சாதிக்கப் போகும் சாதனைகளில் வெற்றியையும் உறுதியையும் உயர்வையும் அதிகப்படுத்துவதுதான் பிறந்த நாள். நம் வாழ்வில் சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இருந்தது இல்லை. சோதனைகள் வரும்பொழுது நம்மில் பலர் என்ன செய்வது என்று அறியாது துவண்டு விடுகின்றோம். இவர் வாழ்விலும் சோதனைகள் வரும்பொழுது துவண்டு விடாமல், சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல், சோகங்களை தாங்கிக் கொண்டு, போராட்டங்களை வென்று, லட்சியங்களை சாதித்து பல வெற்றிகளை மகுடமாக சூட்டியவர். அதற்கு உதாரணமாய் கம்பீரமாய் இருப்பது இன்று நாம் கூடியிருக்கும் புனித அந்தோணியார் மலை. தன் இனிமையான குரல் வளத்துடன் தினந்தோறும் இறைவனை புகழ்ந்து தனது கம்பீரமான குரலால் மறையுரையை பரப்பி நாளுக்கு நாள் திருப்பலியில் பக்தியோடு பங்கு கொள்ள மக்களை இறை வார்த்தையை ஏந்தி வர செய்தவர் நம் பங்கு தந்தை, இன்று பிறந்த நாள் நாயகன் அருட்பணி லியோ டோம்னிக். தான் அருள் பொழிவு பெற்ற நாள் முதல்
தன் விருது வாக்கான எல்லோருக்கும் எல்லாமுமான வார்த்தையை வாழ்வாக்கி இந்நாள் வரை தன் பணியில் பல பொறுப்புகளை ஏற்று பொறுப்புடனும் திறமையுடனும் செயலாற்றி இறைவனின் அன்பு பிள்ளையாய் வாழ்கின்ற இவருக்கு எண்ண முடியாத விண்மீன்களையும் அளக்க முடியாத கடல் மணலையும் போல நீண்ட ஆயுளை தந்து பல வெற்றிகளை இன்முகத்துடன் காண அருட்சகோதரிகள் சார்பாகவும் பங்கு பேரவை சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் கிளை பங்கு மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி மென்மேலும் பல வெற்றிகளை காண நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ இத்திருப்பலியில் அவருக்காக மன்றாடுவோம். சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பெந்தகோஸ்து பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்களும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதல் அறிவிக்கப்பட்ட காலத்தினர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையால் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், எனவே நீங்கள் கேட்டாலும் அடைவதில்லை. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 1 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். விபச்சாரர் போல செயல்படுவோரே,
உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவர். அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார், அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீண் என நினைக்கிறீர்களா? ஆகவே செருக்குற்றோரை அவர் எழுச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆழ் துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வும் நீதானையா, எனக்கெல்லாமும் நீதானையா. என் நரனும் கோட்டையும் கேடையும் எல்லாம் நீர் இயேசுவே. என் வாழ்வும் வழியும் ஒளியும் உண்மையும் நீர் இயேசுவே. என் நரனும் கோட்டையும் கேடையும் எல்லாம் நீர் இயேசுவே. என் வாழும் வழியும் ஒளியும் உண்மை நீர் இயேசுவே. அடைக்கலமே என் ஆருயிரே, என் இயேசுவே, என் தெய்வமே. சுமைகளால் சோர்ந்து துவண்டிடும் போது தூய ஆவி தந்து என்னை தேற்றினார். வறுமையும் கொடுமையும் வாட்டிடும் போது என்னை தேடி வந்து வாழ வைத்தாய். அமைதி இழந்து வாழ்ந்தே உன் அன்பை தேடி அலைந்தே. அமைதி இழந்து வாழ்ந்தே உன் அன்பை தேடி அலைந்தே. என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நரனும் கோட்டையும் கேடையும் எல்லாம் நீர் இயேசுவே. என் வாழும் வழியும் ஒளியும் உண்மையும் நீர் இயேசுவே. என் நரனும் கோட்டையும் கேடையும் எல்லாம் நீர் இயேசுவே. என் வாழும் வழியும் ஒளியும் உண்மையும் நீர் இயேசுவே. அடைக்கலமே என் ஆருயிரே, என் இயேசுவே, என் தெய்வமே.
வலிமை இழந்து நான் வீழ்ந்திடும் போது உன் கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டாய். தனிமையில் நான் வழி நடந்திடும் போது நல்லாயனாய் என்னை காக்கின்றாய். வலிமை இழந்து நான் விழுந்திடும் போது உன் கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டாய். உள்ளம் கலங்கி தவித்தேன், உன் உறவை நாடி வந்தேன். உள்ளம் கலங்கி தவித்தேன், உன் உறவை நாடி வந்தேன். என்னை தேற்றும் என் தேவமே, நீதானையா. என் அரணும் கோட்டையும் கேடையும் எல்லாம் நீர் இயேசுவே. என் வாழும் வழியும் ஒளியும் உண்மை நீர் இயேசுவே. என் அரணும் கோட்டையும் கேடையும் எல்லாம் நீர் இயேசுவே. என் வாழும் வழியும் ஒளியும் உண்மை நீர் இயேசுவே. அடைக்கலமே என் ஆருயிரே, என் இயேசுவே. அடைக்கலமே என் ஆருயிரே, என் இயேசுவே, என் தெய்வமே. Alleluia, 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 Alleluia. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறெதையும் பற்றி ஒருவதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாக உலகம் சிலுவையில் அறியப்பட்டிருக்கின்றது, நானும் சிலுவையில் அறியப்பட்டிருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 சுற்றர்கள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால்
அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. புகழோடு நான் வாழவில்லை, உன் புகழொன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போது உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரம் ஒன்று என்னை தேற்றிடும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பொழுது எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலங்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவும் திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூய் ஆவியாரிபலின் மறை உண்மைகள் எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களின் இறையுண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொரு நினைவுறச் செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகம் ஆந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை ஊர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நிகழ்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இதனோக்கூடத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுகொழி நேற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவர்கள் முகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம்பரலும் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகனேசு நம் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலம் கொண்டாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கிருக்கும் பேன்பதற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. என் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றி மளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகனேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நான் விருந்துண்ண வேண்டும், உன்னில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னா, என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னா, என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன்னில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் பொருள் செல்வமே
என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தீர். பொருள் செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தீர். மனமாறினே மகிழ்வடைந்தேன் நான், மனமாறினே மகிழ்வடைந்தேன் நான். பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், விண் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் இதயத்திலே வாழ்ந்திட வருவார். என் வீட்டில் மீட்பினை தருவார். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பிறந்த நாளிலே நேற்று எனக்காக ஜெபித்த, வாழ்த்துக்கள் தெரிவித்த, வாழ்த்து செய்திகள் அனுப்பிய, நேரில் வந்து வாழ்த்திய, எனக்காக ஜெபித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக இந்த நாளிலே இந்த நாளை ஏறெடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பங்கு பேரவை நிர்வாகிகள், துணைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மத்தியாஸ், தோழர் மத்தியாஸ் மற்றும் மரிதாஸ் நிதிக்குழு தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் மற்ற அனைத்து பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் அன்பிய தலைவர்களுக்கும் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ. இன்றைய திருவழிபாட்டிற்கு பீடத்தை தயார் செய்த புனித ஃபாத்திமா சகோதரிகளுக்கும், பீட பூக்களை உபயம் செய்து திரு அந்தோணிராஜ் வெரோனிகா குடும்பத்தாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவழிபாட்டிற்கு கீபோர்ட் இவ்வளோ நாளை விட இன்றைக்கு ரொம்ப அழகாக வாசிச்சிருக்கிறார். நிஷாந்த், கரங்களை தட்டி அவரை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். நன்றாக வளர்ந்திருக்கிறார், அதெல்லாம் தெரியுது, அதனால் வாழ்த்துக்கின்றோம். வழிபாட்டிற்கு சவுண்ட் சிஸ்டம் அமைத்து தந்த மணி அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். பங்கு பேரவை மற்றும் பங்கு மக்கள் அனைவருக்கும், கிளை பங்கு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வருகின்ற ஜூன் 6, 7, 8 மாதாட்டிலிருந்து திடீர் என்ற செய்தி, நாங்கள் வேறு நாளில் நடத்திக்கிறோம், ஒரு ஜூப்ளி இருக்கிறது என்று கேட்டார்கள். அதனால் அந்த நாட்களில் வர முடியல, வேறு நாளில் வரேன்னாங்க. சரி என்று சொன்னோம். இப்போ நம்ம விழா மட்டும் நடத்துகிறோம். 6, 7, 8 8ஆம் தேதி நம்முடைய ஆயர் நீதிநாத் அவர்கள் வருகிறார். ஆகவே
அதுக்கான தயாரிப்பிலே நாம் இருக்கிறோம். அதற்கான உதவிகள் செய்ய விரும்புவோர், உபயம் செய்ய விரும்புவோர் என்னை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மண்ணிற்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆகும் தர்காஸ்லேருந்து நிறைய யாரா டிஎன்பிஎஸ்லாம் எழுதி போனோம், ஐஏஎஸ்லாம் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஏன்னா நான் வந்துட்டு ஐஏஎஸ் நான் டைரக்டராக இருந்துக்கிட்டு யாரும் எழுதலைன்னா அது நல்லா இருக்காதே. அப்படி என்னுடைய ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல், தர்காஸ் மண்ணிற்கு பெருமை சேர்ப்பது போல், நம்முடைய சோமங்கலம் பகுதியிலிருந்து, சோமங்கலம் மேலத்தூர் பகுதியிலிருந்து திருவாளர் ஜெய்பால் அவர்களுடைய அன்பு மகள் கௌசல்யா அவர்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 2 எழுதி தேர்வாகியிருக்கிறார் ஆரையாக, ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக. கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். காஞ்சிபுரம் மாவட்டத்துக்காக அம்மா எழுதி நில்லுமா, கொஞ்சம் யார் அப்படி நில்லுங்க. நம்ம முறைப்படி நம்ம சண்டே அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை. நல்ல போஸ்ட், 6 ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்லாம் ஒரு அருமையான போஸ்ட். விரைவில் அவங்க கலெக்டராக போவாங்க. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவொடனே ஆட்டோமேட்டிக்காக கலெக்டராக மாறுவாங்க. அந்த அளவுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். அவரை போலவே நிறைய பேரும் எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும், நான் கை தட்டணும். அந்த மாதிரி நீங்களும் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்னும் நிறைய பேர் படித்து கொண்டிருக்கிறீர்கள். கௌசல்யா, அனைவர் சார்பாக நான் வாழ்த்துக்கிறேன். இது பெரிய முயற்சி, இது பெரிய வெற்றி. ஏன்னா எவ்வளோ பேர் எழுதுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். பல லட்சக்கணக்கான மக்கள் எழுதும்போது நீங்கள் அதுவும் குரூப் 2 எல்லாமே ஈஸியாக இருக்குன்னு குரூப் 4 போயிடுவாங்க. குரூப் 2 எழுதியிருக்கிறீங்க. குரூப் 2 இல்லாமல் இன்னொன்று பாஸ் பண்ணியிருக்காங்க, டிஆர்பிலையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்காக ரெவன்யூ எடுத்துட்டாங்க. 2 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. கரங்களை தட்டி மீண்டுமாய் பிள்ளையை வாழ்த்துவோம். இது உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. சரியா? நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு கிடைத்த கடவுள் தந்திருக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை சுமந்து எங்கேயும் கடவுளுடைய பெருமையை நீங்கள் வெளிப்படுத்தணும். சரியா? ஆசீர்வாதம். உட்காருங்க. நம்ம முறைப்படி உங்களை நாங்கள் கோவிலில் தான் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாவும் திரு அவை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறைவுகளாது உதவிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொழிக்கு வந்து சேர்வதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.